Hello friends, welcome back to Healthy Lifestyle. இன்னைக்கு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா உடம்பை குறைச்சி ஃபிட்டா மாறணுன்றதுக்காக ஜிம்முக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால ஜிம்முக்கு போகாம வீட்ல இருந்தபடி உடம்பை ஃபிட்டா மாத்தக்கூடிய எளிய உடற்பயிற்சிகளை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒர்க் அவுட்டை நீங்க பண்ணி உங்களோட உடம்பை ஃபிட் ஆகுங்க. முதலாவது உடற்பயிற்சி என்னன்னா ஸ்டாண்டிங் ஃப்ரீ சைட் பென்ஸ். நேரா நின்னுக்கங்க, வலது கையை மடிச்சு பின்னந்தரையில வச்சுக்கோங்க, இடது கையை மடிச்சு கீழ் முதுகுல வச்சுக்கணும். இப்போ வலது காலை பக்கவாட்டுல முடிஞ்ச வரைக்கும் உயர்த்தி அதே நேரத்துல முன் உடலை வளைச்சு சில வினாடிகளுக்கு அப்புறமா பழைய நிலைக்கு திரும்பணும். இதே மாதிரி இடது காலுக்கும் திரும்ப செய்யணும். இப்படி 10 இருந்து 12 முறை செய்யணும். இதுக்கான பலன்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இடுப்பு அதுக்கப்புறம் பக்கவாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்க உதவும். அதே நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சதைகளை நல்லா உறுதிப்படுத்தும். ரெண்டாவது உடற்பயிற்சி என்னன்னா ஸ்விஸ் பால் ஸ்குவாட்ஸ். கால்களை கொஞ்சமா அகலமா வச்சு நேரா நின்னுக்கங்க. அந்த ஸ்விஸ் பாலை சுவத்துல வச்ச மாதிரி முதுகு பகுதி பின்னாடி படுற மாதிரி நல்லா சாஞ்சு பேலன்ஸ் செஞ்சுக்கோங்க. கைகளை முன்பக்கமா நீட்டிக்கோங்க. இப்போ சேர்ல உட்கார்ற மாதிரியான பொசிஷன்ல கால்களை நல்லா மடிச்சு உட்கார்ந்து எழுந்திக்கோங்க. இப்படி 10 முறை செய்யணும். இதுக்கான பலன்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்தொட அப்புறம் பின்தொட அப்புறம் பின்பக்க தசையில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைச்சி தசைகளை நல்லா உறுதிப்படுத்தும். அடுத்த உடற்பயிற்சி என்னன்னா ஸ்டாட்டிக் லஞ்சஸ். நேரா நின்றுக்கிட்டு நடக்கிற மாதிரியான பொசிஷன்ல ஒரு காலை முன்பக்கமாகவும் மற்றொரு காலை பின்பக்கமாகவும் வச்சுக்கோங்க. இப்போ முன்பக்க காலை மடிச்சு நிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு பின்பக்க கால் முட்டியை தரையை நோக்கி கொண்டு வரணும். அப்புறமா பழைய நிலைக்கு திரும்பிடணும். இது போல மற்றொரு காலுக்கும் செய்யணும். 2 கால்களுக்கும் தலா 10 முறை செய்யணும். இதுக்கான பலன்கள் என்னன்னா, முன்பக்கத்தோட அதுக்கப்புறம் பின்பக்க இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை கரைச்சி உடம்பை ஃபிட்டா மாத்தும். அடுத்த உடற்பயிற்சி என்னன்னா ஸ்விஸ் பால் சூப்பர்மேன். ஸ்விஸ் பால்ல வயிற்று பகுதி படுற மாதிரி குப்புறப்படுத்துக்கோங்க. கைகளையும் கால்களையும் நல்லா தரையில ஊனிக்கோங்க. இப்போ வலது கை இடது காலை மட்டும் நேரா உயர்த்தி இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ மற்றொரு கை காலுக்கும் இதே மாதிரி செய்யுங்க. இந்த 2 பயிற்சிகளையும் 10 முறைன்னு சொல்லிட்டு செய்யுங்க. இதுக்கான பலன்கள் என்னன்னா, இடுப்பு முதுகெலும்பை நல்லா உறுதிப்படுத்தக்கூடிய பயிற்சி தாங்க இது. தொடர்ந்து செய்யும் போது முதுகு பகுதியை உறுதிப்படுத்தி முதுகு வலி வராம தடுக்கும். வயிற்று பகுதியை நல்லா உறுதிப்படுத்தும். அடுத்த உடற்பயிற்சி ஸ்டாண்டிங் லெக் ரொட்டேஷன். நேரா நின்னுக்கங்க, கைகளை பின்னால கட்டிக்கங்க. இப்போ வலது காலை மட்டும் முன்பக்கமா கொஞ்சம் மேல உயர்த்தி மெதுவா வட்டமா சுழற்றி பழைய நிலைக்கு வரணும். இதே போல இடது காலுக்கும் செய்யணும். 2 கால்களுக்கும் தலா 10 முறைன்னு சொல்லிட்டு செய்யணும். இதுக்கான பலன்கள் என்னன்னா, இது இடுப்பு அதுக்கப்புறம் தொடைப்பகுதிக்கான பயிற்சின்னு சொல்லலாம். இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைச்சி ஃபிட்டா மாத்தும். அதே போல தொடையோட பக்கவாட்டு சதை உள் சதையை வலிமைப்படுத்தி உடம்பு நல்லா ஃபிட்டா மாத்தும். இந்த வீடியோல நாம பார்த்த இந்த உடற்பயிற்சியில நீங்க ரெகுலரா செய்யறது மூலியமா உங்களோட உடம்பை ரொம்பவே ஃபிட்டா வச்சுக்க முடியும். ஜிம்முக்கு போயிட்டு தான் உடம்பை ஃபிட்டா வச்சுக்கணும்லாம் கிடையாதுங்க. வீட்டுல இருந்தபடியே இந்த மாதிரியான எளிய ஹோம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி நீங்க உங்களோட உடம்பை ஃபிட்டா வச்சுக்க முடியும். இதெல்லாம் தாண்டி உங்களால வீட்டுல இருந்து உடற்பயிற்சியில ஒழுங்கா பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்க தாராளமா ஜிம்முக்கு போகலாம். அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜிம் ட்ரைனரோட அட்வைஸின் பேர்ல நீங்க அவங்க சொல்லக்கூடிய உணவுகளாகட்டும் உடற்பயிற்சிகளாகட்டும் ப்ராப்பரா செஞ்சீங்கன்னா உங்களோட உடம்பு ரொம்பவே கட்டுக்கோப்பா கொண்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோல நாம பார்த்த இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.